மாபெரும் இயக்கம் ஜனவரி 23 தொடங்கி மார்ச் 23 நிறைவடைய உள்ளது. நேதாஜி அவர்களின் நினைவு நாளில் தொடங்கி பகத்சிங் அவர்களின் நினைவு நாளில் இது நிறைவடைய இருக்கிறது. 5 கோடி பேரிடம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பாரிடமும் இந்த கையெழுத்து இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளும் இணைகிறோம். ஆங்காங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள், குறிப்பாக மாணவர்கள் பெருவாரியாக இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று இதை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எதிராக, குறிப்பாக மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியா எப்படி இருக்க வேண்டும், 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற கணக்குகளோடு, கனவு திட்டத்தோடு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது சமூக நீதியை பின்னாளில் முற்றாக அழித்தொழித்துவிடும். எளிய மக்களுக்கு உயர்கல்வி வழங்குவதை தடுத்துவிடும். ஆகவேதான் மாணவர்களுக்கு விரோதமான, ஒட்டுமொத்த தேசத்திற்கு விரோதமான சனாதன சக்திகளின் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கு இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி சொல்லுங்கள். கடந்த ஜனவரி 26 அன்று திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு சிறப்புற வெற்றிகரமாக நடந்தேறியது. இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய மாண்பு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், வாழ்த்து செய்தி அனுப்பிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் டி ராஜா, தோழர் திவங்கர் பட்டாச்சாரியா ஆகியோரும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார்கள். அவர்களுக்கும், தமிழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும், விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். முழுமையான ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை உரித்தாக்குகிறோம். 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையோடு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் கடைசி அமர்வு. அடுத்து நேரடியாக நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இது பாஜகவுக்கும் கடைசி அமர்வு என்கிற வகையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றை முழக்கமாக பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எறிவோம் என்பதாக அமையும். நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியது அவருக்குத்தான் பெரும்
நட்டமாக அமையும். அவர் சில ஆண்டுகள் முதலமைச்சராக மேலும் தொடர்வதற்காக ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். தேர்தலுக்கு பின்னர் அவர் மிகவும் வருத்தப்படும் நிலை ஏற்படும் என்று நம்புகிறேன். நிதிஷ்குமார் இல்லாவிட்டாலும் கூட இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை கம்பீரமாக சந்திக்கும், சனாதன சக்திகளை வீழ்த்தும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.